எச்சரிக்கையா நான் உன்னை அகன்று போவேன் என்றும் கண்டிக்கும் கடமை உடலை கேட்டு நம்முடைய குற்றங்களை நாம் உணர்வோம். உடன்படிக்கைகளை அவர்களை வெளிப்படுத்தி பேரம் செய்து அவர்கள் சிறப்புகளை கட்டுப்படுத்தி அவர்களின் விடுதலையை அடைபெற்றார்கள் வெளிக்காரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கடவுளின் விடுதலை வசதி செய்து எங்கள் வீடுகளை கொண்டு காணப்படுகிறது. திருவார்த்தைக்கு மதிப்பளிக்காமல் பாலின சமத்துவத்தை அறிவுறுத்தும் முற்போக்கு சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் தொழில்நுட்பத்தை வாழ்வுக்காக பயன்படுத்தாமல் பிறரை இழிவுபடுத்த பயன்படுத்தும் எங்கள் இழிநிலையை எண்ணி மனம் வருகிறோம். நாம் அனைவரும் ஒழுங்கால் படித்து நம்முடைய தனிப்பட்ட பாவங்களை நாம் கடலிடத்தில் அறிக்கை செய்வோம். சிறிது நேரம் மௌனமாக இருந்து முதலாம் பாவ அறிக்கையில் நாம் முழு மனதோடு உயரலுக்கு அழைக்கப்படுகிறோம். சர்வ வல்லமையை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்களைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழியாளை திரித்தோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். புது பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களை திறங்கும். தப்பிதைகளை அறிந்திருக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். அமர்வோம். மன்னிப்பின் உறுதி. நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்திக் கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைப்பெண்களையும் கொடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இடத்தில் சிந்தாதிருந்தால், நம் பெற்றவராம் அனைத்தாருக்கும் பொருந்திய கடவுள் நம் பிழைகளை நமக்கு மன்னித்து நிறைவாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் தொடக்க நூல் 16 இறைவாசகங்கள் 1 முதல் 16 முடிய.
முதலாம் எழுத்தாளர் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்து அப்போ எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால், சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசராகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவள் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அப்போது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கு உமக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்போது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே தூணுக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்று அண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாள், எங்கே போகிறாள் என்று கேட்டார். அவள், நான் நாச்சாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றார். அப்போது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவளுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லோரும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்போது அவள், என்னை காண்பவரை நானும் இடத்தில் கண்டேன் அல்லவா என்று கூறி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆகையால் அந்த துறவு பெயர் தகாயிலே இடப்பட்டது. அது காதேசுக்கு மரேசுக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தார் என்றார் என்பது முதலாம் வேறுபாடு வாக்குகிறது. தேவனே உங்களுக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 17 முடிய. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியா வீட்டுக்கு வந்தால், அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட பெண் ஒப்பு கேட்க வந்தால், அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவள், நீ இதற்கிறாய் என்றார்கள். அவனோ அவர்தான் என்று உறுதியால் சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னம் கட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் திறந்தபோது அவளை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையை மாற்றி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனான்.
மாறி மாறி படிக்க வேண்டிய சங்கீத புஸ்தகத்தில் சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். வாய்மொழி வாசிக்கிற சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயோ, உம்முடைய உத்தரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, கலகலக்கும் போதே என்னை கொலைமாக்கும் கர்த்தாவே, என்னை நசுக்குகிறதே. என் ஆத்துமா மிகவும் தியாகப்படுகிறது. கர்த்தாவே, இதுவரைக்கும் தேங்காதிருப்பீர். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? விவரத்தினால் என் கண்கள் குளிர்ந்து போயிட்டு, என் சத்துக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிட்டு. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் மாறி மாறி வாசிக்க வேண்டிய வேத பாடகம் வாசிக்க முடியாதற்கு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் யாவரும் அமர்வோம். அமர்ந்த வண்ணமாக இந்த நாளின் சுவிசேஷ பாடத்தை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா, 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 வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா அதிகாரம் 8 வசனங்கள் 43 முதல் 48 வரை. வசனங்கள் 43 முதல் 48 வரை. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் எவராலும் அவரை குணமாக்க இயலவில்லை. அப்பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேல் உடையின் ஓரத்தை தொட்டார். உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று போயிற்று. என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார். அனைவரும் மறுத்தனர். பேதுரு, ஆண்டவரே, மக்கள் கூட்டம் சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறதே என்றார். அதற்கு இயேசு, யாரோ ஒருவர் என்னை தொட்டார். என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார். அப்பெண் தாம் இனியும் மறைந்திருக்க முடியாதென்று கண்டு நடுங்கிக் கொண்டே வந்து அவர் முன் விழுந்து தாம் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தமது பிணி நீங்கியதையும் பற்றி மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. மறுபடியும் நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டுடைய நாம மகிமைக்காக கீர்த்தனை எண் 178 என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே அந்த பாடலை யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உத்தேச பாடல் 209.
செப நிலையிலே செய்திக்கு முன்பதாக நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கம் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். பெண்கள் ஐக்கிய சங்கம் சிறப்பு பாடல் பாடுவார்கள். நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்க மனதில் விசுவாசிங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கட்டுகளை உங்கள் வாழ்க்கையிலே சரி பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஒவ்வொரு நிகழ்வு பெண்கள் பண்ணுகிற ஒரு பாடல் பாடும் பொழுதும் கொரியோகிராஃபி பண்ணும் பொழுதும் அவங்க ஒரு வேத வசனத்துக்கு ஏற்றபடியா ஒரு சீன் பண்ணாங்க. அப்பொழுது நீங்களும் உங்களுடைய உள்ளார்ந்த மனதிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பா கர்த்தர் அந்த சுகத்தையும் அந்த ஜெயத்தையும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆயி மாறி தாய் போனவனே ஆனந்திய பேரி
நீ